அனைத்து ஆசிரியர்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது நம்மளுடைய எம்இஸ் வலைத்தளத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் சிஸ்டம் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான சரியான வழிமுறை என்ன, எதை வழியை நம்ம பின்பற்றி அந்த லிங்க்கு க்ரியேட் பண்ணணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்றத பற்றி இதில் பார்ப்போம். நமக்கு எப்பயும் போல் குரோம் பகுதியில் போயிட்டு எம்இஸ் வலைத்தளத்துக்குள்ளே போகலாம். அப்புறம் நம்ம ஸ்கூலோட யூடைஸ் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கூல் மாடியூலில் போனீங்க அப்படின்னாக்கா நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற காலம் கீழே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன்னாக இருக்கும் ஹவுஸ் சிஸ்டம். அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் அவங்களே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 அந்த குழுக்களாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா, இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் செட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அது அந்தந்த ஒவ்வொரு குரூப்புக்கான ஸ்டூடெண்ட் மாடியூல் பண்ணிக்கும், அதாவது அது சேக்ரிகேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அதை கீழே இருக்கக்கூடிய அந்த எஸ் பட்டனை மட்டும் அழுத்தினா போதும். அது தனக்கான ஸ்டூடெண்ட்டுகளை ஒவ்வொரு குரூப்புக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து பிரித்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குரூப்புக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு ஸ்டூடெண்ட் ஹெட்டும் அதாவது ஒரு கேப்டனும் அடுத்து ஒரு வைஸ் கேப்டனு, அவங்களுக்கு அந்த குழுவுக்கு தேவையான ஒரு டீச்சர் வந்து ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து நாம் நேம் வந்து போட்டால் மட்டும் போதும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டரை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 டீச்சர் மட்டும்தான் இருப்பாங்க, 2 டீச்சர் இருப்பாங்க, 3 டீச்சர் இருப்பாங்க ஹெட் மாஸ்டரோடு சேர்த்து. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும் ஹெச்எம்ஸை வந்து நாம் ஏதாவது ஒரு குரூப்புக்கு போடலாம். இல்லை ஹெச்எம்ஐ தவிர 5 பேர் இருக்காங்க அப்படின்னும் பொழுது நாம் அவங்க 5 பேர்த்தையும் நாம் அந்த ஒரு டீமுக்கு ஹெட் டீச்சர்ஸாக நாம் போட்டுக்கலாம். இப்போது அந்த ஹவுஸ் கேப்டன் அப்படிங்கிறத ஒரு சிகப்பு கலர் லெட்டரில் இருக்குது இல்லைங்களா, அந்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும் பொழுது ஹவுஸ் கேப்டன் 1 அப்படின்ட்டு நமக்கு ஷோ ஆகும். அந்த ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நேமை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிடில் ஸ்கூலில் 8வது வரைக்கும் இருக்கும். அதில் அந்த 8வது ஸ்டூடெண்ட்டை நாம் கேப்டனாக போட வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க இந்த குழுவானது 2 வருஷத்திற்கு இதே போல் தான் இருக்கும். அதனால் 8வது பசங்க இந்த வருஷத்தோடு முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற காரணத்தினால 8வது பிள்ளைங்களையோ அல்லது பிரைமரி ஸ்கூலில் இருக்கும் பொழுது 5வது பிள்ளைகளையோ, அதே போல் ஹையர் ஸ்கூலாக இருந்தால் 12வது பிள்ளைங்களையோ வந்து நம்ம போட வேண்டாம். அதாவது கடைசி வருடம் படிக்கக்கூடிய பிள்ளைங்களை நம்ம கேப்டனாக பெரும்பாலும் போட வேண்டாம். இப்போது இது வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறது பிரைமரி ஸ்கூலு 5வது வரைக்கும் தான் இருக்குது. அதனால் நான் ஒரு 4வது படிக்கக்கூடிய ஒரு பையனை நான் கேப்டனாக போட போகிறேன். அடுத்து ஹவுஸ் கேப்டன் 2ல் வந்து ஒரு வைஸ் கேப்டன், யாராவது ஒரு வைஸ் கேப்டனை நாம் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டாஃப் அப்படின்ற காலமில் வந்து பார்த்திங்கனாக்க நாம் கிளிக் பண்ணதுமே நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நேம் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது அதில் ஏதாவது ஒரு ஸ்டாஃபை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நாம் சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். இதே போல் நம்ம ஒவ்வொரு குழுவுக்கும் கேப்டன், வைஸ் கேப்டன், ஹெட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் நம்ம செலக்ட் பண்ணி ஒவ்வொரு குழுவுக்கும் நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா மகிழ் முற்றம் விழா ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு URL லிங்க்கை வந்து இது போட சொல்லியிருப்பாங்க. அந்த லிங்க் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அடுத்து அதற்கான வீடியோ என்ன முறையில் எடுக்கிறது அப்படின்றத பற்றி அடுத்து பார்க்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கே இந்த குழு பதவி ஏற்பு விழாவை செய்து வீடியோவை எடுத்து போட சொல்லியிருக்காங்க. அல்லது ஏதாவது ஒரு காலையில் வந்து நமக்கு ப்ரேயர் நடக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரேயரில் இந்த ஒரு பதவியேற்பு விழாவை செஞ்சு வீடியோ போட சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பதவியேற்பு விழாவை எப்படி செய்யணும் அப்படின்னாக்க ஒரு கேப்டன் கையில் நீங்கள் கொடியை கொடுத்துருங்க.
அவங்களுக்கு பின்னாடி வைஸ் கேப்டன் நிற்க வச்சுடுங்க. அவங்க கூட அந்த ஹெட் டீச்சர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த குழுக்கு அவங்கள நிற்க வச்சுடுங்க. நிற்க வச்சு 5 குழுவையும் வரிசையாக நிற்க வச்சு ஒவ்வொரு குழுவினுடைய அந்த குழு மாணவர் தலைவர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து இது என்னுடைய குழு, உதாரணமாக நான் குறிஞ்சி குழுவை சேர்ந்தவன், என் குழுவினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் நான் கண்காணித்து கொள்வேன், என் குழுவை நான் சிறப்பாக வழிநடத்துவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு 2 வாசகத்தை நீங்கள் பசங்களுக்கு சொல்லி அவங்களுடைய குழுவை நீங்கள் அறிமுகம் செய்ய சொல்லுங்கள். இந்த மாதிரி 5 குழுக்களும் தன்னை அறிமுகம் செய்து கொண்ட பிறகு இது 1 by 1 ஒரு 2 நிமிடத்திற்கு ஒரு வீடியோவை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா எடுத்து வச்சுக்கணும். வீடியோவை 2 நிமிடமோ அல்லது 5 நிமிடத்திற்கோ அந்த வீடியோ வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை கூகுள் டிரைவில் போட்டு URL லிங்க் அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்கை அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்க நம்மளுடைய இந்த மகிழ்முற்றம் விழா ஆவணம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணி தென் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த விழாவிற்கான அதாவது இந்த ஹவுஸ் சிஸ்டம் வந்து நமக்கு முழுமை அடைந்துவிடும். இந்த ஹவுஸ் சிஸ்டம் ஒவ்வொரு பள்ளியிலும் தொடங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் பெரும்பாலும் நம்மளுடைய பள்ளியினுடைய செயல்பாடுகளை எம்இஸ் வலைதளத்தில் நாம் ஆவணமாக ஏற்றிடுறோம். அதை தாண்டி இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளான அதாவது நேரம் தவறாமை, காலை வழிபாட்டு கூட்டத்தில் பங்கேற்றல், வீட்டு பாடம் முடித்தல், தன் சுத்தம் போன்ற மாணவர்களுடைய மறைமுகமான செயல்பாடுகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அதை வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குழுவை வந்து இப்போது நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்த குழு இதோட நமக்கு இந்த எம்இஸ் வலைதளத்தில் நம்ம போட்டதுமே முடிவுறுவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் மாணவர்களுடைய இந்த செயல்பாடுகளெல்லாம் கண்காணித்து அவர்களுக்கான ஒவ்வொரு குழுவிற்கான மதிப்பெண்களை கொடுத்து நம்ம வழி நடத்திட்டு வரணும். மாத கடைசியில் 5 குழுவில் எந்த குழு அதிகமான மதிப்பெண் பெறுகிறதோ அந்த குழுவை வந்து நாம் வெற்றி பெற்ற குழுவாக அறிவித்து அவர்களுக்கான ஒரு சின்ன பரிசையோ அல்லது ஏதாவது ஒரு ஊக்குவிப்பையோ கொடுத்து இதை வந்து நாம் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/11/2024 செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நாம் இதை எம்இஸில் பதிவேற்றம் செய்ய வேண்டும்.